ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவரை கொண்டாந்து முதன்மைப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் மருமகன் வந்து அவர் என்னென்னோ பண்ணுறாரு, எல்லாத்தையும் கையில் வச்சுருந்தா சொன்னாங்க. அப்போது மகனா மருமகனான்ற போது பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மகன் தானே சொல்லுவாங்க. அந்த நெருக்கடியில் அவரை வந்து கூட்டாந்து விட்டது தான். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கான்ட்ராக்டை கூட மேலேருந்து முடிவு பண்ணுறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியாக இருக்கணுன்ற மாதிரிலாம் பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு வந்தது இல்லையா? அப்படி இருக்கிற போது நம்ம முதல்வர் அவங்க வீட்டம்மாவோ இல்லை வேறு யாரோ வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத அவர் கேட்டு தான் ஆகணும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீ என்னப்பா இப்படி சொல்கிற, பையன் ரெடியாக இருக்கிறான்னு பையனை அமைச்சராக்கினாங்க. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. பட் அவருக்கு அது செட் ஆகணும்ல, இன்னும் அதுக்கான நேரம் வரலன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் கொஞ்சம் அப்படியே விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரு. சரி, அனுபவிக்கணுமே. நம்ம கலைஞர் அவர்களையோ என்னையா அப்படின்னு கேட்பாராம். வந்து ஸ்டாலின் அவர்கள் கேட்கவே மாட்டாராம். அறிவாலயத்துக்குள்ளே போனால் கூட அப்படியே நேராக போயிடுவாராம். இவர் சுத்தமாக, அதாவது இடையில கூட சொன்னாங்கல்ல, சின்னவர்னு ஏதோ கூப்பிட்டாங்க. அப்போ என்னைய சின்னவர்னு கூப்பிட்றா, அப்போ நீ பெரியவரா, கூப்பிட்டா சார்னு கூப்பிடு. உங்களுக்குள்ளே போட்டி வரும். யாராவது இடையில வந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் வந்துடும், பார்த்துங்க. அப்படின்ற போது அப்புறம் யார் வந்து இதில் வந்து கேட்பா? நான் வந்து இன்பநிதி வரைக்கும் ஒருத்தர் சொன்னதை பார்த்தோம்ல, பெரிய மீசை வேறு வச்சுருந்தார், கடா மீசை. இன்பநிதி ஐயாவை நான் முதல்வர் ஆக்கிட்டு சாகிறதுக்கு அப்படின்லாம் இவங்க பேசுகிறாங்கல்ல. இப்போ ஐயா நம்ம துரைமுருகன் கலைஞர் அமைச்சரவையில் இருந்தேன், ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறேன், உதயநிதி அமைச்சரவையிலும் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சீனியர் சொல்கிற அளவுக்கு அதான் கட்சியில் ஜனநாயகம். ஒரு பீரியட் முடிய போகுது இல்லை, இன்னமும் அவங்களே சொல்றீங்கன்னா அப்ப நீங்க திறமையற்றவங்க தானே அர்த்தம். நான் என்ன சொல்றேன், அதுக்காக தான் மாத்தி உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கோம். நீ திரும்பவும் எடப்பாடியார் அப்படி பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரோ பண்ணலையோ அதே வந்து சொல்லிக்கினே இருந்தா இது என்ன ஆட்சி இது? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய நிலையில் ஈரோடு பெருந்துறையில் ரோட் ஷோவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படும் போது இந்த நடைபயணம், மக்களை சந்திப்பது எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி குறுகிய காலத்திலேயே துணை முதலமைச்சர் பதவியையும் வெட்டி பிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ரோட் ஷோ, பயணம் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டே வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அண்மை காலமாக ஒரு சில மாதங்களாக ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸை விட்டு ஒதுங்கி இருப்பது போன்ற நிலை இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்க அவர் எந்த இருபது மதியம் ஆகிடுதுன்றாங்க. சரி, கொஞ்சம் சொகுசாக வளர்ந்த புள்ள இருக்கட்டுமே. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் 10 மணிக்கு ஆஃபீஸ்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரலாம், அது கூட ஒரு நாள் தான் வரலாம். டெய்லி 10:30 வந்து அவங்க எம்டி விட்டுருவாரா? அந்த சூழல் உங்களுக்கு, அந்த மாதிரியான சூழல் அங்கே இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வந்து மற்றவங்க பார்த்துக்க போகிறாங்க. இப்போ அமைச்சர்னா அமைச்சராக எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒரு தடவை கொரோனா காலத்தில் வந்து இந்த நேஷ்னல் லெவலில் குழந்தைங்களை விளையாட்டு போட்டிக்கு அனுப்புறதுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போது கலைஞர் அவர்களை பஸ் ஸ்டாண்ட் ஏதோ ஒன்று திறந்துட்டு அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி போன தடவை கொரோனாவுக்கு போல் இந்த தடவை என்னங்க பிரச்சனைனா, இல்லை கம்யூனிகேஷன் கேப் ஆகி போச்சு. யாருக்கு? அமைச்சருக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரிக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு. அமைச்சருக்கு அமெரிக்காவில் இருக்கார், வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி லண்டனில் இருக்கார். அமெரிக்காவும் லண்டனுக்கும் கம்யூனிகேஷன் கேப் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னவங்க தானே அவங்க. அதால் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவரை கொண்டாந்து முதன்மைப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் மருமகன் வந்து அவர் என்னென்னோ பண்ணுறாரு, எல்லாத்தையும் கையில் வச்சுருந்தா சொன்னாங்க. அப்போது மகனா மருமகனான்ற போது பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மகன் தானே சொல்லுவாங்க. அந்த நெருக்கடியில் அவரை வந்து கூட்டாந்து விட்டது தான். இப்போ நீங்கள் கலைஞர் அவர்கள் வந்து கடைசி காலம் மட்டும் கூடவே வச்சுருந்த ஸ்டாலின் அவர்களை கூட அவர் முதன்மைப்படுத்தலை. ஏன்னா கலைஞரை யாரும் கட்டளையிட முடியாது, அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவராக நினச்சி அவராக கொண்டாந்தது தான் முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல. இன்றைக்கி வந்து பல்வேறு விஷயங்களை அவர் வெளியிலேருந்து டிசைட் பண்ணுறாரு. ஒரு உதாரணத்துக்கு
ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கான்ட்ராக்டை கூட மேலேருந்து முடிவு பண்ணுறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியாக இருக்கணுன்ற மாதிரிலாம் பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு வந்தது இல்லையா? அப்படி இருக்கிற போது நம்ம முதல்வர் அவங்க வீட்டம்மாவோ இல்லை வேறு யாரோ வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத அவர் கேட்டு தான் ஆகணும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீ என்னப்பா இப்படி சொல்கிற, பையன் ரெடியாக இருக்கிறான்னு பையனை அமைச்சராக்குனாங்க. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. பட் அவருக்கு அது செட் ஆகணும்ல, இன்னும் அதுக்கான நேரம் வரலன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் கொஞ்சம் அப்படியே விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரு. சரி, அனுபவிக்கணுமே. இப்போ அப்பா சம்பாதிக்கிறது எதுங்க? பசங்க ஜாலியாக ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான். பசங்களுக்கு ஜாலியாக ஹாப்பியான்றதை விட பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் அனுபவித்தானே வந்து, அப்போது இது இயல்பு தானே. அதான் நீங்கள் ஒரு ரோட் ஷோ சொன்னீங்க, அப்பா வந்து ஏதோ கூடலாம் டான்ஸ்லாம் ஆடினார் பார்த்தீங்களா, ஸ்ரீதர் மாஸ்டரை வச்சு. பழைய இந்த சினிமா டான்ஸர்லாம் இருக்காங்களா, ஓடி ஓடி ஓஞ்ச வண்டிகளை கூப்பிட்டு வந்து திருப்பம் பாலிஷ் கிளீஸ் போட்டு ஆட வச்சாங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு பொழப்பு தானே. 2300 என்னமோ அவங்க கூலி கொடுத்தாங்களாம். அப்புறம் பேட்டா போக்குவரத்து அதுன்னு ஒரு 3000ரூவான்னு வச்சுங்களேன். அது ஒரு காசு தானே அவங்களுக்கு, சும்மா இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி அதை நல்லதாக பாசிட்டிவாக நம்ம எடுத்துப்போம். பாருங்கள், நம்ம சேகர் பாபு கூட ஆடினார். உடனே நம்ம முதல்வர் ஆடலை, ரோட் ஷோன்னாரு. இப்போ நான் அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த நம்ம எம்ஜிஆர் படம் நல்ல நேரமாக ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அது எம்ஜிஆர் படத்திலே வச்சார். அது ஒரு ப்ரொமோஷன் வச்சிங்களேன். அப்போ இந்த தொகுதி மக்கள்லாம் உங்களை வந்து ஆனந்த கூத்தாடி உங்களை வந்து வரவேற்கிறாங்கன்றது நம்ம முதல்வர் நம்புறாரு இல்லை. நீங்கள் அடுத்து பாருங்கள், இளைஞர்களை வச்சு அதே மாதிரி சினிமா பாணியில் இந்த ஏதோ ஒரு படம் விஜயகாந்த் படம் மாடலில் ஒரு மோளத்தை வச்சுக்கின்னு இப்படி ஆட்டினாங்க. நம்ம உதயநிதி அவர்கள் கார்லேயே உட்காந்து பார்த்தாரு. கலைஞர் அவர்கள் கூட நடந்து போன ஸ்டாலின் அவர்கள் ரோட்டில் நின்று பார்த்தாரு. கொஞ்சம் சொகுசாக வளர்ந்த நம்முடைய உதயநிதி அவர்கள் காரில் உட்காந்து பார்த்தாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்த விடாமல் பார்த்து கொள்வதன் பின்னணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஒரு சர்வே எடுத்தாங்க. இதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தினால் இந்த 2026 தேர்தலில் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள், அங்கு சீனியருடைய குடும்பங்கள், இவர்கள் மத்தியில் அதிருப்தி உருவாகும், தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கூட பறி போகலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இல்லை சார், அதாவதுங்க, பொதுவாக நம்ம கலைஞர் அவர்களையோ என்னையா அப்படின்னு கேட்பாராம். வந்து ஸ்டாலின் அவர்கள் கேட்கவே மாட்டாராம். அறிவாலயத்துக்குள்ளே போனால் கூட அப்படியே நேராக போயிடுவாராம். இவர் சுத்தமாக, அதாவது இடையில கூட சொன்னாங்கல்ல, சின்னவர்னு ஏதோ கூப்பிட்டாங்க. அப்போ என்னைய சின்னவர்னு கூப்பிட்றா, அப்போ நீ பெரியவரா, கூப்பிட்டா சார்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னதா ஒரு செய்திலாம் வந்தது பார்த்தீங்களா. இப்போ அதுதான், இப்போ சின்னவருங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக சின்னவர்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு பேரை விட்டால் கூட முடியும். ஆனால் அவர்னு சொல்கிறார், நான் சின்னவர்னா நீ பெரியவரா அப்படின்னு அவர் யோசிக்கிற போது, அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, சார் இந்த தலைமுறை இடைவெளி இருக்குல்ல, அது வந்து செட் ஆக வாய்ப்பு இல்லை சார். அதனால தான் வந்து அவங்க வந்து சீனியர்கள்லாம் அப்படி சுணக்கத்தில் இருக்கிறாங்க. இவருக்கு வேண்டிய செட்டை வச்சு இவர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அது நல்ல விஷயம்தான். ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஒரு சின்னவர்களாக சேருவது என்பது அந்த அதாவது நடப்பு கால விஷயங்களே அப்டேட் பண்ணி மாப்பிள்ள இதுரா மச்சான் இதுரா அப்படின்னு பேசிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி இல்லை அதை வந்து பண்ணுறாங்க. அதால் இப்போ வந்து அவர் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சு, இப்போ இடையில கூட அவங்க குடும்பத்துக்குள்ள கூட பிரச்சனை வந்து அவர் கோச்சின்னு போயிட்டாரு, நீங்கள் பாருங்கள் என்ன வரீங்க பாருங்கன்ற சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நீர் அடிச்சு நீர் விலகாது. எப்படியா இருந்தாலும் இப்போ ஒருத்தனை தொட்டால் ஒருத்தனை தொட்டு தானே ஆகணும். இப்போ டாஸ்மார்க் விவகாரத்தை எடுத்தோம்னா யாரை வேணாலும் தொட்டுக்கலாம்ல அவங்க. அப்படிங்கிற போது கடைசியில் வந்து அவங்க காப்பாற்றிடுவாங்க சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, மதுரையில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது அழகிரிக்கு செல்வாக்கா தயாநிதி மாறனுக்கு செல்வாக்கா. இப்போ 2 பேரும் சர்வே வெளியிடுறாங்க. இப்போ 2 பேருக்கும் சண்டைன்னா பாதிப்பு யாருக்கு வரணும்? ஒன்றே இவர் இந்த சைடு பாதிப்பு இருக்கணும், இந்த சைடு பாதிப்பு இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3 பேர் செத்தான்ல. இது வந்து ஒட்டுமொத்தமாக உலகுக்கு கட்சிக்கு அவங்க சொல்கிற நீதி. அது எங்களுக்குள்ளே போட்டி வரும். யாராவது இடையில வந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் வந்துடும், பார்த்துங்க அப்படின்னு போது அப்புறம் யார் வந்து இதில் வந்து கேட்பா? நான் வந்து இன்பநிதி வரைக்கும் ஒருத்தர் சொன்னதை பார்த்தோம்ல, பெரிய மீசை வேற வச்சுருந்தார், கடா மீசை. இன்பநிதி ஐயாவை நான் முதல்வர் ஆக்கிட்டு சாகிறதுக்கு அப்படின்லாம் இவங்க பேசுகிறாங்கல்ல. இப்போ ஐயா நம்ம துரைமுருகன், நான் வந்து கலைஞர் ஐயா கலைஞர் அமைச்சரவையில் இருந்தேன், ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறேன், உதயநிதி அமைச்சரவையிலும் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சீனியர் சொல்கிற அளவுக்கு
அதான் கட்சியில் ஜனநாயகம். அவங்க இந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் அதுக்குள்ளே என்ட்ராக முடியாது. அப்போது வலிந்து இவங்களை கொண்டாந்து நிப்பாட தான் செய்வாங்க. இப்போது இவரோட செயல்பாடுகள் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்திருக்கும். ஒன்றும் பெருசாக இல்லைல்ல. எல்லாரும் நான் உட்பட எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நம்முடைய முதல்வரை அதிகாரிகள் ஏமாத்துறாங்க. இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்ம முதல்வரோட காதுக்கு போக மாட்டேங்குது. பொதுவாக கலைஞர் அவர்களை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம்னா இவராக ஒரு 4 பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணி என்னையா இப்படிலாம் நடக்குது, என்ன விஷயம் எதுன்னு கேட்பாரு. சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் திமுக ஒரு கவனம் சொல்றதுல ஒரு கருத்து சொல்லணும்னா அவர்களாக ஃபோன் போட்டு ஐயா அந்த மாதிரி இருக்குது, நம்ம கட்சியிலேருந்து ஒன்றும் இதுக்கு பதில் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க, பேசுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் அது எதுவுமே நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் கிட்ட இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நம்ம பல அலிகேஷன் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் சார். ஒருத்தன் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் ஒரு கப்பு வாங்கிட்டேன்றான் சார். அமைச்சரை ஏமாத்துறான், முதலமைச்சரை ஏமாத்துறான், துணை முதலமைச்சரை ஏமாத்துறான். அப்போது இங்கே எதுவுமே சிஸ்டமேட்டிக்காக இல்லை. இப்போ நீங்கள் ஒரு முதல்வரை பார்க்கணுன்றீங்க, உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்களா? சொல்லுங்கள். நான் உலக அளவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னா இது உண்மையிலே நடந்ததா, இந்த அவார்டு ஒரிஜினலா, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த ஊரில் நடந்ததா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் உளவுத்துறை. எதுவுமே ஒரு கப் பண்ணிட்டோன்னே வாப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்பா அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது இந்த சிஸ்டம் இங்கே கொலாப்ஸ் ஆகிருக்கு தெரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் இந்த சிஸ்டம் அப்படியே இருக்குது. இது உதயநிதி அவர்கள் வந்தால் கொஞ்சம் மாறும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த பயணத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகள் தற்கொலைகள் அதிக அளவில் இருந்தது. 3 சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது அதிமுக அரசுக்கு ஆதரவாக இருந்து துரோகம் செய்தது. அதனால விவசாயிகள் திமுகவுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும், மீண்டும் திராவிட மாடல் 2.0 தான் தொடரும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. 4.5 வருஷம் நீங்கள் ஆண்டிங்க. இன்னமும் எடப்பாடி அதை பண்ணார், ஜெயலலிதா அம்மையார் அதை பண்ணார். இது ஒரு பேச்சா சார்? இது சார் இன்றைக்கி ஒரு ஏதோ அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க பொழுது. இந்த கூட்டுறவு வங்கிகள் இருக்குல்ல, கூட்டுறவு வங்கியில் யார் கடன் வாங்குவா? அந்த லோக்கலில் இருக்கிற விவசாயிகள் தானே வாங்குவாங்க. சிபில் ஸ்கோரில் உனக்கு இருந்தால் நான் கடன் தர மாட்டேன் சார். ஒரு ப்ரைவேட் சொல்லலாம் சிபில் ஸ்கோர் இருக்குது. சிபில் ஸ்கோருங்கிறது நம்ம இப்போ ஒரு டியூ கட்டுறோம், நம்ம மறந்து கூட ஒரு டியூ கட்டாமல் கூட விட்டுருப்போம், இல்லை லேட்டாக கட்டிருப்போம். ஒரு 2 தடவை அந்த மாதிரி கட்டிருந்தால் அது சிபில் ஸ்கோரில் ஏறிடும். அதுக்கு நான் கூட்டுறவு வங்கியில் கடன் தர மாட்டேன்னா என்ன சார் அர்த்தம்? இது இன்றைக்கி அரசாங்கம் போட்டிருக்கு. இது எப்படி? இது பெரும்பாலான விவசாயிகளே சிபில் ஸ்கோர்னால் என்னன்னு கூட தெரியாது. இப்போ ஏன் இவ்வளோ பேசணும்? இப்போ என் பேரில் எவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்குதுன்னா கூட எனக்கு தெரியாது. நம்ம சிட்டியில் இருக்கிறோம். நமக்கே எப்படின்னா கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் எப்படி சார் இருக்கும்? இப்போ இன்றைக்கி போட்டிருக்காங்க. இப்போ இதை கண்டிச்சு கூட இப்போ திட்டக்குடியில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோன்னு வச்சிங்களேன். அப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அவங்கள பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பீரியட் முடிய போகுது இல்லை. இன்னமும் அவங்களே சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் திறமையற்றவர்கள் தானே அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், அதுக்காகத்தான் மாற்றி உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கோம். நீ திரும்பவும் எடப்பாடியார் அப்படி பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணாரோ பண்ணலையோ அதே சொல்லிக்கினே இருந்தால் இது என்ன ஆட்சி இது? இப்போ இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறாருல்ல, 99% வாக்குறுதியை நிறைவேற்றினாரு, மற்ற வாக்குறுதி எல்லாமே இந்த 1 தான் வருது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இது இவருக்கு உண்மையிலே புரியலையா? எவனாவது எழுதி கொடுக்கறது அப்படியே படிச்சிடறாரான்ற சந்தேகம் எல்லாருக்கும் இன்றைக்கி வருது இல்லை சார்? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.